அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜீனா ஷஹாப்தீன் மன்சூர். குர்ஆனிய சிந்தனை ஜுஸு அம்மா தஃப்சீர் தொடர். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கோத்திரமான பனு ஹாஷிமில் அபு லஹபை போன்று மிக தீவிரமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தவர்கள் யாரும் இருக்கவில்லை. அக்கோத்திரத்தில் ஆரம்பத்தில் இறை தூதை ஏற்றுக்கொண்டவர்கள் குறைவாகவே இருந்தனர். ஆனால் அப்துல் முத்தலிப், அபு தாலிப் போன்ற சிலர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தார்கள். வேறு சிலர் மௌனம் சாதித்தார்கள், மறைமுக ஆதரவு காட்டினார்கள். குறைசியல் ஒருமுகப்பட்டு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை நம்பிக்கை கொண்டோர்க்கும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தோர்க்கும் எதிராக சமூக பகைசரிப்பை பிரகடனம் செய்த போது பனு ஹாஷிம் கோத்திரத்தில் பகைசரிப்புக்கு ஆதரவாக நின்று அதனை தீவிரமாக செயற்படுத்தியவர்கள் ஒருவனாக அபு லஹப் மாத்திரமே இருந்தான். இறை தூதின் கடும் எதிர்ப்பாளர்களாக இருந்தவர்கள் பலர். அபு ஜஹல் அவர்களில் ஒருவன். அபு லஹப் போன்றே அல்லது அவனையும் விட தீவிரமாக இறை தூதை அவன் எதிர்த்து நின்றான். ஆனால் அல் குர்ஆன் இவ்வாறு எதிர்ப்போரை விமர்சிக்கும் போதோ அல்லது அவர்களை சாடும் போதோ அவர்களது பெயர்களை குறிப்பிட்டு சாடவில்லை. குறிப்பிட்ட வசனங்களின் நிகழ்வு பின்னணியை வாசிக்கும் போதுதான் அந்த எதிர்ப்பாளனின் பெயர்களை அறிந்து கொள்ள முடிகிறது. இதுவே அல் குர்ஆனின் பொதுவான போக்கு. ஆனால் இங்கு மாத்திரம் எதிர்ப்பாளனின் பெயர் குறிப்பிடப்படுகிறது. அதற்கான காரணத்தை இப்போது விளங்க முயல்வோம். 1. அபு லஹப் மிக தீவிரமான எதிர்பிரச்சார சக்தி என கருத முடிகிறது. உதாரணத்துக்கு கீழ்வரும் அறிவிப்பை தருகிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரத்திற்காக உக்கால், மஜ்னா, து அல் மஜாஸ் போன்ற சந்தைகளுக்கு செல்வார்கள், கஅபாவுக்கு செல்வார்கள். இப்படி அவர்கள் எங்கு போனாலும் அபு லஹப் அவரை பின்தொடர்வான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடனாவது பேசி முடிந்ததும் அபு லஹப் அவரை தொடர்ந்து பேசுவான். இவர் எமது பாரம்பரிய மார்க்கத்தை விட்டு பிறந்து சென்றவர். இவர் ஒரு பொய்யர், பைத்தியக்காரர். அவரை எத்தனையோ வைத்தியர்களிடம் காட்டினோம். இதுவரை சரியான மருத்துவ சிகிச்சை ஒன்று செய்து அவரை எம்மால் குணப்படுத்த முடியவில்லை என்று கூறுவான். அப்போது மக்கள் இவர் யார் என வினவுவர். அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் சகோதரன் என பதில் வரும். சிறிய தந்தையே அவரை பற்றி நன்கறிய வாய்ப்புள்ளவர் என கூறி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செவிமடுக்காது மக்கள் கலைந்து சென்று விடுவர். ஆதாரம் முஸ்னத் அஹ்மத். இப்பின்னணியில் அபு லஹப் ஒரு கண்மூடித்தனமான எதிர்ப்பாளன் மாத்திரமல்ல, அவன் ஒரு மிக முக்கியமான எதிர்பிரச்சார சக்தியும் கூட. எனது சகோதரனின் மகனுக்கு ஜின் பிடித்துள்ளது. அவர் பைத்தியமாகிவிட்டார். நாம் எவ்வளவோ வைத்தியம் செய்து அவரை குணப்படுத்த முடியவில்லை. அவரை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இவரது ஆண் குழந்தைகள் இறந்து விட்டன. எனவே அவரது மார்க்கம் தொடரப் போவதில்லை என்று இவ்வாறு அரபு சமூகத்தில் பாரம்பரிய வழக்காறுகளை பின்பற்றி எதிர்பிரச்சாரத்தை மிகவும் நுணுக்கமாக அபு லஹப் கொண்டு சென்றான். அவனது மனைவியும் இப்பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இணைந்து கொண்டார். பிரச்சாரத்தில் பெண்களது சக்தி மிகுந்த தாக்கம் விளையக்கூடியது என்பது தெளிவானதாகும். நவீன உலகில் பொதுசன ஊடகங்களின் சக்தி எவ்வளவு பாரியது என்பது தெளிவான உண்மையாகும். இப்பின்னணியில் பிரச்சாரத்தின் ஆழ்ந்த சக்தியை மையப்படுத்தும் வகையில் இந்த அத்தியாயம் இறங்கப்பட்டிருக்கலாம் என கருத முடிகிறது. 2. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் உள்ள எவ்வளவு எதிர்ப்பிருந்த போதிலும் அவர்களது தூய பேச்சு, நடத்தை என்பவற்றால் அவர்களுக்கு ஒரு மரியாதையும் கண்ணியமும் தொடர்ந்தும் இருக்கவே செய்தது. அவ்வாறே அல் குர்ஆனின் அழகிய நடை, அதன் நுணுக்கமான அழகிய வாத பிரதிவாதங்கள் மக்கத்து மக்களின் உள்ளங்களில் ஒரு தாக்கத்தை விளைவிக்கவே செய்தது. இப்பின்னணியில் இந்த அத்தியாயம் அபு லஹபை சாடியும் சாபமிட்டும் இறங்கிய போது அது மக்கள் மத்தியில் பரவியது. கவிதையில் அதிகம் ஈடுபாடு கொண்ட அரபு மக்கள் இந்த அத்தியாயத்தை தமக்கு மத்தியில் பரப்பினர். அதிலும் வசை கவிக்கு தனியான தாக்கம் உள்ளது என்பது தெளிவு. இந்த அத்தியாயத்தின் வசன அமைப்பு கவர்ச்சி கொண்டதாகவும் அழகிய சத்தம் கொண்டதாகவும் அமைந்துள்ளமை அதற்கு நல்ல தூண்டுதலாக அமைந்தது. அபு லஹபும் அவனது மனைவியும் கேலிக்குறியானவர்களாயினர். இப்படி அபு லஹபின் எதிர்ப்பு திசை திரும்பியது. உண்மையில் அபு லஹபும் அவனது மனைவியும் இதனை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதில் திகைத்து தடுமாறி போயினர். இந்த வகையில் இந்த அத்தியாயத்தின் அமைப்பு அபு லஹபின் தீவிர எதிர்ப்பை எதிர்கொள்வதற்கான ஒரு நுணுக்கமான உத்தி என கருதலாம். அல் குர்ஆனின் இது சார்ந்த மிக நுணுக்கமானதொரு பிரயோக நுணுக்கத்தை கீழே தருகிறோம். அல் குர்ஆன் எவ்வாறு அபு லஹபை தவிர இறை தூதை தீவிரமாக எதிர்க்கும் வேறு யாரின் பெயரை குறிப்பிட்டு சொல்லவில்லையோ அவ்வாறே அதனை ஏற்றுக்கொண்டோரில் ஸெய்த் இப்னு ஹாரிதா ரலியல்லாஹு அன்ஹு என்பவரின் பெயரை தவிர வேறு யாரின் பெயரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை.
அபூ லஹப் குறைசிகளின் ஒரு தலைமை. அதிலும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தந்தையின் சகோதரர்களில் ஒருவன். ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு குறைசி கோத்திரத்தை சேராதவர் மாத்திரமல்ல, அவர் ஒரு அடிமை. இவ்வாறு அல்லாஹ் அவனது தூரின் தீவிர எதிர்ப்பாளர் ஒருவனின் பெயரை வழக்கத்திற்கு மாறாக குறிப்பிட முனைந்த போது குறைசி தலைவர்களில் ஒருவனை, அதேவேளை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருங்கிய உறவினன் ஒருவனின் பெயரை தெரிவு செய்தான். மறுபுறத்தில் தனது தூதை ஏற்றுக்கொண்ட ஒருவரின் பெயரை குறிப்பிட முனைந்த போது எந்த சமூக செல்வாக்கும் அற்ற அடிமையின் பெயரை குறிப்பிட்டு கூறினான். மனிதர்கள் சம அந்தஸ்து கொண்டவர்கள். சமூக அந்தஸ்து, பணம் என்பவற்றின் மூலம் அவர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்க முடியாது என்ற கருத்தை அல் குர்ஆன் இவ்வாறு தனது பிரயோக ஒழுங்கின் மூலமாக மிக நுணுக்கமாக விளக்கியுள்ளது. இக்கருத்தை ஆரம்பகால அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்களில் ஒருவரான அப்துர் ரஹ்மான் இப்னு ஸெய்த் வேறு வடிவிலும் வார்த்தைகளிலும் கூறியுள்ளமையை இமாம் தபரி தமது அல் குர்ஆன் விரிவுரை நூலில் குறிப்பிடுகிறார். அடுத்த வசனம் முதலாம் வசனத்தின் தொடராக அதே கருத்தை மேலும் விளக்குவதாக அவதானிக்க முடிகிறது. மா அகுனா அன்ஹு மாலுஹு வமா கஸப். அவனது செல்வமும் அவன் உழைத்தவையும் அவனுக்கு பயனளிக்கவில்லை. அபூ லஹப் சேர்த்து வைத்த செல்வமும் அவன் சம்பாதித்தவையும் அவனை இத்தகைய மோசமான முடிவிலிருந்து காக்கப் போவதில்லை. அந்த வகையில் அவை கொடுக்கும் பயன் எதுவும் இல்லை என இவ்வசனம் கூறுகிறது. மனிதன் செல்வத்துக்கு அப்பால் அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் தேடுகிறான். அவற்றை சம்பாதிக்க செல்வம் ஒரு முக்கியமான காரணியாக அமைகிறது. பணம் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள ஆரம்பத்தில் தேவைப்படுகிறது. அதற்கு அப்பால் மனிதன் சம்பாதிக்கும் போது அவனது தேவைகள் விரிகின்றன. அத்தோடு சேர்ந்து அவன் அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் தேடி சம்பாதிக்கிறான். செல்வத்தால் அது சாத்தியமாகிறது. அந்த அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் காத்துக்கொள்ள செல்வமே அவனுக்கு உதவுகிறது. மக்காவில் பணம் படைத்த அதிகார வர்க்கம் ஒன்றிருந்தது. அவர்களே மக்கள் மீது அதிகாரம் செலுத்தி வந்தனர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தூது அவர்களது அதிகாரத்திற்கு அச்சுறுத்தலாக அமைகிறது என அவர்கள் கண்டார்கள். அந்நிலையில் அவர்கள் தமது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள இறை தூதுக்கு எதிராக தீவிரமாக போராடினார்கள். அவர்களில் ஒருவன் அபூ லஹப் ஆவான். ஆனால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரான போராட்டத்தில் அவன் வெற்றி பெறவில்லை. அவனது செல்வமோ அவன் சம்பாதித்த செல்வாக்கோ பயனளிக்கவில்லை. அவனது செல்வமும் அழிந்தது, அதிகாரமும் செல்வாக்குமே அழிந்து போயின. இவ்வசனம் கூறும் அவன் சம்பாதித்தவை என்பதன் பொருள் அவனது சமூக அந்தஸ்தும் சமூக உயர்மட்டத்துடனான அவனது உறவுகளும் என மேற்கூறியவாறு பொருள் கொள்ளலாம். அதேவேளை அவனது பிள்ளைகளும் அவனது சம்பாத்தியம் என கொள்ள முடியும். உத்பா, முஅத்தப் என்ற அவனது இரு மகன்களும் மக்கா வெற்றியோடு இஸ்லாத்தை தழுவினார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை ஏற்று வரவேற்றார்கள். அவர்களும் சிறந்த முஸ்லிம்களாக வாழ்ந்தார்கள். அபூ லஹபின் மகள் துர்ராவும் இஸ்லாத்தை தழுவி வாழ்ந்தார். இவ்வாறு அவனது பிள்ளைகள் அவனது போக்குக்கு மாற்றமாக வாழ்ந்து அபூ லஹபை தமது தந்தையாக கூறக்கூட வெட்கப்பட்டு வாழ்ந்தார்கள். அடுத்த மகன் உதைபா தந்தையை பின்பற்றி இறை தூதை எதிர்த்து வாழ்ந்து அழிந்தான். இந்த வகையில் அவனது சம்பாத்தியமான பிள்ளைகளும் அவனுக்கு தருபவர்களாக இருக்கவில்லை. அவர்களையும் அவன் இழந்தான். அடுத்த வசனம் அபூ லஹபின் மிக பெரும் நாசத்தை விளக்குகிறது. தீச்சுவாலைகள் கொண்ட நெருப்பில் அவன் நுழைந்து எறிவான். உலகத்திலும் தான் விரும்பியதை சாதிக்க முடியாமல் பெரு நஷ்டமுற்ற அபூ லஹப் அடுத்த உலக நிரந்தர வாழ்விலும் நரகில் விழுந்து எரியும் மிக பெரும் நஷ்டத்திற்கு உட்படுகிறான். நியாயமின்றி சத்தியத்தை எதிர்க்க போய் உலகில் தோல்வியுற்றமையால் உண்டான வேதனையை பன்மடங்காக்கும் தண்டனையே இதுவாகும். இவ்வசனத்தில் வரும் லஹப் என்ற சொல் புகை நீக்கிய தீ அல்லது தீச்சுவாலை குறிக்கிறது. நன்கு கொழுந்து விட்டெறியும் நெருப்பை இது காட்டுகிறது. உலகையும் இழந்து மறுமையையும் இழந்த மனிதனின் பரிதாப நிலை இதுவாகும். அடுத்து வருவது புதிய இன்னொரு தகவலை சொல்லும் வசனமாகும். அம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹத்தப். அவனது மனைவி விறகு சுமக்கும் அப்பெண். ஃபீ ஜீதிஹா ஹபலும் மின் மசத். அவளது கழுத்தில் ஒரு முரட்டு கயிறு. இங்கு அத்தியாயம் அபூ லஹபின் மனைவியையும் அவனது சத்தியத்திற்கு எதிரான போராட்டத்தோடு சம்பந்தப்படுத்துகிறது. அவள் உம்மு ஜமீல் என அழைக்கப்பட்டாள். அவளது இயற்பெயர் அர்வா பின்த் ஹர்ப் இப்னு உமையா. அவள் அபு சுஃபியானின் சகோதரியாவாள். குறைசி கோத்திரத்தில் ஓர் உயர்ந்த பிரிவைச் சேர்ந்தவளாக இருந்த உம்மு ஜமீல் குறைசியலது தலைமை பெண்களில் ஒருவர். ஆனால் அபூ லஹபோடு கொண்ட தொடர்பில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தின் தீவிர எதிரியாக அவள் செயல்பட்டாள்.
அபூ லஹபோடு அவனது மனைவியின் மீதும் சாபமிடும் அமைப்பை இவ்வசனம் கொண்டில்லாவிட்டாலும் அவனோடு அவளை சம்பந்தப்படுத்தி விளக்குவதால் இஸ்லாத்தின் தூதை எதிர்ப்பதில் அவளுக்கு ஒரு பெரும் பங்கிருந்தது என்பது தெளிவாகிறது. அந்த வகையில் இறுதி வசனங்கள் இரண்டும் எவ்வாறு இக்கருத்தை விளக்குகிறது என நோக்குவோம். இவ்விரு வசனங்களில் முதலாவது வசனத்தை விளக்க முயல்வோம்.